உயிர்த்து எழுப்பின அற்புதங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் ஊழியத்தின் நாட்களில் 3 நபர்களை உயிரோடு எழுப்பினதாக, அற்புதம் செய்ததாக வேதாகமத்தில் பதிவு இருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக நான் கூறுகின்றேன். முதலாவதாக எவ்விருவின் மகள். ஜெப ஆலய தலைவனாகிய எவ்விருவின் 12 வயது சிறுபெண் மரித்து விடுகிறாள். அவளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்புகிறார் என்பதை பார்க்க முடிகின்றது. இரண்டாவதாக நாயின் ஊர் விதவையின் மகன். நாயின் ஊரின் விதவையின் ஒரே மகனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணின் கண்ணீரை கண்டு அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டு அவனை உயிருடன் எழுப்புவதை பார்க்க முடிகின்றது. மூன்றாவது மார்த்தாள் மரியாளின் சகோதரனான லாசரு. மார்த்தாள் மரியாளின் ஒரே சகோதரனாகிய லாசரு வியாதிப்பட்டு மரணமடைகிறார். 4ஆம் நாளில் சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகனை உயிருடன் எழுப்புகிறார் என்ற ஆச்சரிய நிகழ்வு வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த 3 அற்புதங்கள் தான் இயேசுவால் உயிர்த்து எழுப்பப்பட்ட அற்புதங்களாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், 2 விதமான மரணத்தை பற்றி வேதாகமம் பேசுகின்றது. முதலாவது ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். அதாவது கெட்ட குமாரனின் சம்பவத்தில் அந்த மனிதன் பாவ வாழ்க்கையில் இருப்பதை பற்றி தகப்பன் கூறும்போது, என் குமாரனாகிய இவன் மரித்தான் என்று சொல்லுவதை பார்க்க முடிகின்றது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தில் அகப்பட்டு, பாவத்தில் அடிமைப்பட்டு, பாவத்தில் உழன்று திரிந்து கொண்டிருந்தோம் என்றால் ஆவிக்குரிய ரீதியில் நாம் மரித்த நிலையில்தான் இருக்கிறோம். அது பேரு ஸ்பிரிச்சுவல் டெத்துன்னு சொல்லுவாங்க. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவத்தில் அடிமைப்பட்டு மரித்த நிலையில் இருந்தாலும் இயேசு உயிருடன் எழுப்ப விரும்புகிறார். இயேசுவால் மட்டுமே நம்மை உயிர் பெறச் செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது பிசிக்கல் டெத். அதாவது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான அன்பு நிறைந்த, இரக்கம் நிறைந்த, கருணை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது இந்த உலகத்தில் சரீர ரீதியாக மரணத்தை அனுபவித்தாலும் கூட நிச்சயமாக பரலோகத்திற்கு ஏதுவான உயிர்த்தெழுதலை இயேசுவின் வருகையின் போது அடைவோம் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதுவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது. பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.